எல்லா மொபைல் பிராண்டும் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாக்ஷிப்பில் அவங்க காலடி தரத்தை படிய வைக்க நம்ம ஷோமி மட்டும் கொஞ்சம் தத்தி தடுமாறியே வந்துட்டு இருந்தாங்க. ஆனால் எல்லா பிராண்டையும் தள்ளுன்னு தள்ளிட்டு நம்ம ஷோமி புதுசாக லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய ப்ரீமியமான ஃப்ளாக்ஷிப் ஃபோன் தான் இந்த 13 Pro. ஆன் பேப்பர் ஸ்பெக்ஸ் வைஸ் பார்க்கக்குள்ள இது ஒரு சூப்பரான மொபைல் அப்படின்னு சொல்லலாம். தரமான மொபைலை தாறுமாறான ஸ்பெசிஃபிகேஷனில் இறக்கியிருக்காங்க. AMOLED 8-bit பேனல் கொடுத்துருக்காங்க. 120Hz refresh rate, LTPO3 டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. PPI 522 பிக்சல்ஸ் கொடுத்துருக்காங்க. பீக் பிரைட்னஸ் 1900 nits வரலையும் போகுதுன்றாங்க. HDR10+ சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. டால்பி விஷன் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேல தரமா கொடுத்துட்டு ஸ்பீக்கரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர் வித் டால்பி ஆட்மோஸ் கொடுத்துருக்காங்க. அப்படியே ப்ராசஸர் பக்கம் வந்தீங்கன்னா Snapdragon 8 Gen 2 கொடுத்துருக்காங்க. UFS 4.0 லேட்டஸ்ட் ஸ்டோரேஜ் டைப் கொடுத்துருக்காங்க. ரேமுக்கும் பார்த்தீங்கன்னா LPDDR5X கொடுத்துருக்காங்க. ஒரு பக்காவான ப்ரீமியமான ஒரு ஃப்ளாக்ஷிப்னு சொன்னது இதனால தான். இருக்கிற எல்லா லேட்டஸ்ட் டெக்னாலஜியும் இந்த மொபைல் இருக்கு. பேட்டரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு 4820 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 120 watts ஃபாஸ்ட் சார்ஜரும் இதுலேயே வருது. அது மட்டும் இல்லாமல் 50 watts ஒயர்லெஸ் சார்ஜரும் சப்போர்ட் பண்ணுது. ப்ளஸ் 10 watts உண்டான ரிவர்ஸ் ஒயர்லெஸ் சார்ஜரும் இந்த மொபைலில் இருக்கு. மொபைல் ஹீட் ஆயிடுச்சு அதை தாக்கு பிடிக்கிறதுக்கு வேப்பர் சாம்பர் கூலிங் சிஸ்டமும் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ மொபைல் ஹீட் ஆகாது அப்படின்றது ஒரு நம்பிக்கை. இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது சூப்பரான மொபைல் அப்படின்னே சொல்லலாம். தரமான செம்ம ஃபிக்ஸ் இருக்கக்கூடிய ஒரு மொபைல். ஆனால் எனக்கு இந்த மொபைலில் என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதனோட கேமரா. ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 3 கேமராவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 மெகாபிக்சல் கேமரா. அது மட்டும் இல்லாமல் 3 கேமராவுமே லைக்கா பார்ட்னர்ஷிப் வச்சிருக்காங்க. ஸோ கேமராவோட கிளாரிட்டி அப்படின்றது எந்த அளவுக்கு இருக்குன்றத செக் பண்ணி பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி வழக்கம் போல நம்ம இந்த மொபைலுக்கு உண்டான ஒரு அன்பாக்சிங் பார்த்துருவோம். டிபிக்கலாக நம்ம பார்க்கக்கூடிய அதே பிளாக் கலர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஷாமியிலேருந்து இந்தியாஸ் நம்பர் 1 ஸ்மார்ட் ஃபோன் பிராண்டுன்னு போட்டிருக்காங்க. MI லோகோ இருக்குது. Xiaomi 13 Pro அப்படின்னு போட்டிருக்காங்க. இன்ஜினியர்டு பை லைக்காவை பார்த்தா எதையும் சொல்ல வேண்டியதில்லை. ஆல்ரெடி நிறையா மொபைல்ஸ்லாம் நம்ம Xiaomi கூட டைப் வச்சுருந்தாங்க. ஆனால் இந்த மொபைலில் என்ன ஸ்பெஷலாக இருக்குதுன்றதை பார்ப்போம். பேக் சைடில் திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் போட்டிருக்காங்க. நம்ம கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா 12GB RAM 256GB ரோம் தான் நம்ம கிட்ட வந்து இந்த வேரியன்ட் இருக்குது. பாக்ஸே பயங்கர வெயிட்டாக இருக்குங்க. பாக்ஸ் ஓரமாக வச்சுருவோம். ஒரு பாக்ஸுக்குள்ளே ஒரு பாக்ஸு வழக்கம் போல் இதில் ஒரு சிம் எஜெக்ட் பின்னு கொடுத்துருக்காங்க. புக்லெட் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு புக்லெட் கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு பேப்பர் கொடுத்துருக்காங்க. ஒரு டிபியூ கேஸ், சாஃப்டான டிபியூ கேஸ் கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்பரண்டான ஒரு டிபியூ கேஸ் தான். ரொம்ப சொல்லிக்கிற அளவுக்குலாம் இல்லை குவாலிட்டி. பட் ஓகே, கேஸ் கொடுத்தது ஒரு நல்ல விஷயம் தான். அப்படியே உள்ளே போனால் நம்மளுக்கு Xiaomi மொபைலை கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் அப்படியே ஓரமாக வச்சுட்டு உள்ளே வேறு என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். ஒரு பெரிய அடாப்டர் 120 watts உண்டான ஒரு அடாப்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு USB-A to USB-C டைப் கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. மொபைலோட டிசைனுக்கு வருவோம். டிசைன் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கர்வ்டு டிஸ்பிளே. பேக் பேனலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டாக கர்வ் ஆகுது. பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பெசல்ஸ் ஒன்றும் அந்த அளவுக்கு பெருசாலாம் இல்லை, ரொம்ப மினிமமாக தான் இருக்குது. உங்களுக்கு வால்யூம் கண்ட்ரோல் கீ கொடுத்துருக்காங்க. ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. கீழே வந்தோன்னா ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஒரு மைக் கொடுத்துருக்காங்க. Type-C போர்ட் கொடுத்துருக்காங்க. சிம் எஜெக்ட் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் பார்த்தோன்னா ஒன்றுமே இல்லை, ரொம்ப எம்டியாக இருக்குது. அப்படியே மேலே வந்தோன்னா IR பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க. Xiaomi இந்த விஷயத்தில் வந்து பாராட்டணுங்க. அவங்க முடிஞ்ச அளவுக்கு மிட் ரேஞ்சிலேருந்து ஹையர் மாடல் வரலி எல்லாத்துலேயுமே இந்த IR பிளாஸ்டர் கொடுத்துட்றாங்க. அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும் Xiaomi-யை. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொரில்லா கிளாஸ் விட்டு ப்ரொடெக்ஷனுக்கு கொடுத்துருக்காங்க. சரி, நம்ம இந்த ஃபோனை வந்து மெயினாக ஓப்பன் பண்ணதே பார்த்தீங்கன்னா இந்த கேமராவுக்காக தான். கேமரா எப்படி இருக்குன்றதை பார்த்துருவோமா? இந்த மொபைலை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைக்கா கூட பார்ட்னர்ஷிப் வச்சிருக்காங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, OnePlus ஒரு அசல் பிளட் ஆகட்டும், விவோடைய சைஸ் ஆகட்டும், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க கூட பார்ட்னர்ஷிப் வச்சிருந்தாலும் கேமரா லென்ஸ் வச்சிருப்பாங்க. லென்ஸ்ல இருந்து நம்ம இமேஜ் எடுத்ததுக்கு அப்புறம் அது சாஃப்ட்வேர்ல போயிட்டு கன்வெர்ட் பண்ணி ஒரு சூப்பரான இமேஜை கொடுக்கும். Xiaomi-யோட 12 Pro-ல பார்த்தீங்கன்னாலும் கூட இவங்க லைக்கா கூட தான் வச்சிருந்தாங்க. அதுவுமே அப்படிதான் கொடுத்துட்டு இருந்தது. ஆனா இந்த மொபைல் என்ன ஸ்பெஷல் கேட்டீங்கன்னா இந்த கேமராவுக்கு ஸ்பெஷலா ஒரு சென்சார் சிப் ஒன்று வச்சிருக்காங்க. ஹார்ட்வேர்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு எடுக்கிற இமேஜ் நல்ல குவாலிட்டியான ஒரு இமேஜ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர்ல இன்னும் வந்து பூஸ்ட் பண்ணி கொடுக்குது அப்படின்றாங்க. ஒரு கேமராவை நல்லா கொடுத்துட்டு மற்றதை வந்து ஏதோ தரணுமே அப்படின்னு தராம இவங்க தாறுமாறா 3 கேமராவும் பாத்தீங்கன்னா 50 மெகாபிக்சல் கேமராவோட கொடுத்துருக்காங்க. பிரைமரி கேமரா பாத்தீங்கன்னா 50 மெகாபிக்சல் கேமரா. Sony IMX 989 சென்சாரும் இது கூடவே வருது. அப்பச்சர் வேல்யூ பாத்தீங்கன்னா f1.9 கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, அது 1 inch சென்சார் கொண்ட ஒரு பிரைமரி கேமரா அப்படின்னு சொல்கிறாங்க. 1 inch சென்சார் பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோனில் எந்த ஒரு மாடலுமே கிடையாது.
இந்த மொபைலில் தான் ஃபர்ஸ்ட் டைம் 1 இன்ச் சென்சார் வருது. 1 இன்ச் சென்சார் அப்படின்னுக்குள்ள என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா லைட்ஸை வந்து நிறைய அப்சர்வ் பண்ணும். இதனால வந்து நைட் ஃபோட்டோகிராஃபும் சரி, நம்ம எடுக்கக்கூடிய இந்த போர்ட்ரேட் இருக்கும் இல்லையா, அது பின்னாடி பொக்கே எஃபெக்ட்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அதுதான் உண்மை. 1 இன்ச் சென்சார் இருக்குள்ள கண்டிப்பாக பொக்கே எஃபெக்ட் வந்து கண்டிப்பாக அதிகமாக இருக்கணும். அடுத்த கேமரா பார்த்தீங்கன்னா 50 MP உண்டான ஃப்ளோட்டிங் டெலஃபோட்டோ கேமரா இதில் கொடுத்துருக்காங்க. f2.0 அப்பச்சர் வேல்யூவோட கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக நம்ம பார்க்கக்கூடிய அல்ட்ரா வைடுக்கு ஒரு 50 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. f2.2 அப்பச்சர் வேல்யூவோட கொடுத்துருக்காங்க. ஸ்பெக்ஸ் வைஸ் பார்க்கக்குள்ள கேமரா வந்து ஒரு தரமான கேமரா தான் தோணுது. பட் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் எடுத்து பார்ப்போம், எப்படி இருக்குன்றத பார்த்துட்டு நம்ம முடிவு பண்ணுவோம். இந்த கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் 2 மோடு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நார்மலாக இமேஜ் எடுக்கிறதுக்கு நேச்சுரல் மோட்னு ஒன்று, லைக்கா கூட டைப் பண்ண லைக்கா வைப்ரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2 மோடு கொடுத்துருக்காங்க. நேச்சுரல் மோடே சூப்பரா இருக்கு. லைக்காவுடைய வைப்ரண்ட் மோட நம்ம யூஸ் பண்ணக்குள்ள ரெண்டுத்துக்குள்ள டிஃபரெண்ட் பாருங்க. லைக்கா வைப்ரண்ட் மோட யூஸ் பண்ணக்குள்ள கலர்ஸ் எல்லாம் நல்லா பாப் அப் ஆகுது. நம்ம எதிர்பார்க்கறதை விட அதிகமாகவே ரிசல்ட் கொடுக்குது. கலர்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம கண்ணுல என்ன பார்க்குறோமோ அது லைவா வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க நேச்சுரல் மோடே போயிடலாம். கொஞ்சம் மேஜிக் எல்லாம் பண்ணி நல்லா தூக்கலா காமிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க லைக்கா வைப்ரண்ட் அப்படின்ற மோடுக்கு போயிடலாம். இந்த 3 கேமராவில் என்ன பொறுத்தவரையும் பெஸ்டான கேமரானா அது இந்த 2வது இருக்கக்கூடிய ஃப்ளோட்டிங் டெலஃபோட்டோ கேமரா தான் நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம OIS அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். OIS அப்படின்றது நம்ம என்னதான் மொபைலை போட்டு ஷேக் பண்ணாலும் அந்த லென்ஸ் வந்து ஒரே இடத்துல அப்படியே வந்திருக்கும், ஷேக்கே ஆகாது. இதனால என்ன ஆகுதுன்னா வீடியோ எடுக்கக்குள்ள நமக்கு ஒரு நல்ல வீடியோ கிடைக்குது, ஒரு சூப்பரான ஸ்டெபிலிட்டியில் ஒரு நல்ல வீடியோ கிடைக்குது. இமேஜுக்கு கூட இது ஒர்க் ஆகுது. நீங்கள் ஷேக் ஆகக்குள்ள கொஞ்சம் பிளர் ஆகும். அந்த விஷயம் வந்து இந்த OIS இருக்கக்குள்ள இருக்காது. ஆனால் இதில் இருக்கக்கூடிய செகண்ட் கேமராவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளோட்டிங் டெலஃபோட்டோ கேமரா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்னடா ஃப்ளோட்டிங் கேமரா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம எங்கே ஃபோக்கஸ் பண்ணுறோமோ அந்த ஃபோக்கஸ்க்கு ஏற்ற மாதிரி முன்ன பின்ன சேஞ்ச் ஆகுது. இந்த கேமரா பார்த்தீங்கன்னா 3.2x வரைக்கும் நம்மளால போர்ட்ரேட் ஷாட் எடுக்க முடியும் அப்படின்றாங்க. போர்ட்ரேட் ஷாட்டும் பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குது. 35 mm பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட் எஃபெக்டில் வந்து நம்மளால் எடுக்க முடியுது. தேவையில்லாததை மறைக்கணும் இல்லை தேவையானதை வந்து சூப்பராக காமிக்கணும் அப்படின்னா இந்த பிளாக் அண்ட் ஒயிட்ல 35 mm நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம். பொக்கே எஃபெக்ட் பாருங்கள் வேற லெவலில் இருக்குது. 50 mm லென்ஸில் எடுத்தது பொக்கே எஃபெக்ட்லாம் தாறுமாறான ஒரு பொக்கே எஃபெக்ட். பாருங்கள் எட்ஜ் டிடெக்ஷன் பாருங்கள், சான்ஸே இல்லை. 75 mm கூட ஓகே தான். பேக்ரவுண்ட் பிளர்லாம் பார்த்தீங்கன்னா செமையாக இருந்தது. ஆனால் 90 mm தான் கொஞ்சம் லைட்டாக இடிக்கிற மாதிரி எனக்கு பர்சனலாக தோணுது. அந்த அளவுக்கு டீட்டெயில்ஸ் இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு தோணுது. என்னடா இது 50 mm 75 mm 90 mm சொல்கிறான்னு பார்க்குறீங்களா? இது கேமரா யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கேமராவில் வந்து பிரைமரி லென்ஸுன்னு தனியாக வச்சிருப்பாங்க. 50 mm லென்ஸு, 80 mm லென்ஸு. பொக்கே எஃபெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அந்த லென்ஸை மாற்றணும். அதுக்கேற்ற மாதிரி ஜூமிங்கும் இருக்கும். ஒரு DSLRல நம்ம லென்ஸை மாற்றி எடுக்கிற அந்த ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா இவங்க சாதாரணமாக இந்த மொபைலில் தட்டி தூக்கியிருக்காங்க. ஃபோட்டோஸும் பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குது. அந்த பொக்கே எஃபெக்ட்லாம் பாருங்க சூப்பரா இருக்கு. அது மட்டும் இல்ல இந்த 50 mm கேமரா பாத்தீங்கன்னா ஒரு டெலஃபோட்டோ லென்ஸ் மட்டும் கிடையாது, சூப்பர் மேக்ரோவாவும் இது வந்து ஒர்க் ஆகுது. 50 mm ல ஒரு சூப்பர் மேக்ரோ சென்சார், கிளாரிட்டி செமையா இருக்குல்ல. அதோட நிறுத்தல இவங்க. நீங்க என்ன என் இமேஜ் மட்டும் எடுத்துக்கோங்க, இந்தாங்க வீடியோவும் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் மேக்ரோ வீடியோ கொடுத்துருக்காங்க. சின்னதா இருக்க உயிரினங்கள்லாம் நம்ம வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னா தாறுமாறா இருக்கு. மற்ற பிராண்ட்லாம் இந்த மேக்ரோ சென்சார்னு சொல்லிட்டு ஒன்று கொடுக்குறாங்கல்ல, அவங்கலாம் கண்டிப்பா இந்த ஷியோமி கிட்ட கத்துக்கணும் எப்படி மேக்ரோ சென்சார் கொடுக்கணும் அப்படின்றது. இப்போ என்ன பண்றீங்க? என்கிட்ட 3 ட்ரிப் வாங்கி முடுக்குன்னு குடிக்கிறீங்க. இமேஜ் தான் எடுக்குதுன்னு பார்த்தா வீடியோவுமே வந்து வேற லெவல்ல தாறுமாறான ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் நம்மளுக்கு கிடைக்குது மேக்ரோ சென்சார்லயே. மேக்ரோல பெஸ்டான ஒரு ஃபோன் அப்படின்னா கண்டிப்பா இது ஷியோமி. இது கூடலாம் அந்த ஃபோனுமே வந்து நம்மளால கம்பேர் பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் தேர்டா கொடுத்துருக்கக்கூடிய அந்த 50 மெகா பிக்சல் பார்த்தீங்கன்னா அல்ட்ரா ஒயிடுக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம நார்மல் கேமராவில் ஒரு இமேஜ் எடுத்தோம்னா அதில் என்ன கலர்ஸ் என்ன டீட்டெயில் இருக்கோ அதே சேம் டீட்டெயில் அல்ட்ரா ஒயிட் கேமராவிலுமே இருக்குது. மற்ற பிராண்ட்லாம் வந்து கலரும் சரி டீட்டெயில்ஸும் சரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். ஆனால் இவங்க வந்து 3மே 50 மெகா பிக்சல் கொடுத்துருக்கிறதுனால அல்ட்ரா ஒயிடுக்கும் பிரைமரி கேமராவுக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய டிஃப்ரெண்ட் இல்லை. ரெண்டுமே கிட்டத்தட்ட சேமாக இருக்கிற போலியே தான் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் 8K ரெக்கார்ட் ஆகுது. 8Kவில் 24 ஃப்ரேம்ஸில் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. கிளாரிட்டி எப்படி இருக்குன்றது செக் பண்ணிக்கோங்க. டீட்டெயில்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்குங்க. 4Kவில் 60 ஃப்ரேம்ஸில் ரெக்கார்ட் ஆகுது. ஸ்டெபிலைசேஷன்லாம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. ஆடியோ அண்ட் வீடியோ ரெண்டுமே வந்து மொபைலில் தான் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. வேகமாக ஓடுறான், நான் வேகமாக ஓடுறேன் பின்னாடி. போதா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1080 பிக்சல்ஸில் 60 ஃப்ரேமில் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. பைக்கில் போயிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும், பைக்கில் போயிட்டுருக்கோம். ஸ்டெபிலைசேஷன் பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு. கண்டிப்பாக இதெல்லாம் வாய்ஸ் குறன்னு தான் இருக்குன்னு நினைக்கிறேன்.
முன்னாடி சின்னதாக ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 32 மெகா பிக்சல் கேமரா இதில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா இருக்குது, நல்லா இருக்குன்னே சொல்லலாம். செல்ஃபியில் போர்ட்ரேட்டுமே வந்து நல்லாவே இருக்குது. செல்ஃபி கேமரா பொறுத்தவரையும் ஓகே அப்படின்னு சொல்லலாம். பட் ரியர் கேமரா கூட கம்பேர் பண்ணக்குள்ள செல்ஃபி கேமரா ஒன்றுமே இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஜென்ரலாக பார்த்தா ஓகே, பெட்டரான ஒரு கேமரா தான். செல்ஃபி வீடியோ ரெக்கார்ட் ஆகுது, ஆடியோ வீடியோ ரெண்டுமே மொபைலில் தான் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. 1080 பிக்சல்ஸில் 30 ஃப்ரேமில் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. ஃப்ரண்ட் கேமராவில் ஒரு 60 ஃப்ரேம் ஆச்சு கொடுத்துருக்கலாம், 4K கொடுத்துருக்கலாம் ஆக்சுவலாக நினச்சிருந்தா. அதை கொடுக்காம விட்டாங்க. பட் வீடியோ எப்படி இருக்குன்றதை செக் பண்ணிக்கோங்க, கிளாரிட்டி எப்படி இருக்குன்றதை பார்த்துக்கோங்க. நல்லாவே இருக்குது, ஷேக்கே இல்லை சுத்தமாக சொல்ல போனால். ஃப்ரண்ட் கேமராவில் இப்போ பைக்கில் போய் கொண்டிருக்கிறோம். எந்த அளவுக்கு ஸ்டெபிலைசேஷன் இருக்குது பாருங்க. வீடியோலாம் சான்ஸே இல்லைங்க, வேறு லெவலில் இருக்குது. ப்ராசஸரை பொறுத்தவரையும் ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 2 கொடுத்துட்டு ஃப்ரண்ட் கேமராவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1080 பிக்சர்ஸில் 30 ஃப்ரேம் வரையும் தான் நம்மளால் இதில் ரெக்கார்ட் பண்ண முடியுது ஃப்ரண்ட் கேமராவில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மொபைலை பொறுத்தவரையும் என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த கேமரா தான். ஆக்சுவலாக மற்ற ஸ்பெக் எல்லாமே வந்து தாரமான ஸ்பெக் தான், கேமராவுமே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்பெக்காக. ஆன் பேப்பரை பார்த்த வரைக்கும் ஓகே, எல்லா ஸ்பெக்குமே வந்து தாறுமாறாக கொடுத்துருக்காங்க. மற்ற பிராண்டு கூட ஃப்ளாக்ஷிப்பில் போட்டி போடக்கூடிய ஒரு தரமான ஃபோனாக இது இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைச்சேன். குவாலிட்டி வைஸும் அப்படி தான் இருக்குது. நான் இதில் வந்து கேமராவை உங்ககிட்ட காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவை நம்ம மேக் பண்ணுறது. மற்ற ஆப்ஷன்லாம் எதுவுமே பெருசாக செக் பண்ணல. இந்த மொபைல் வாங்குறவங்க கண்டிப்பாக கேமராவுக்காக தான் மெயினாக வாங்கவும் போகிறாங்க. இது கேமராவுக்கு ஒர்த்தான ஒரு மொபைல் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்தவரையும் 100% வந்து நீங்கள் கண்டென்ட் கிரியேட்டராக இருக்கீங்க. கேமரா வாங்காமல் நம்ம வந்து மொபைல்லேயே நம்ம வீடியோ ஷூட் பண்ணி போடணும், நம்மளுக்கு ஒரு நல்ல மொபைல் வேணும், வீடியோஸும் வேணும், நமக்கு வந்து நல்லதாக வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இந்த ஃபோனை வந்து கண்டிப்பாக போகலாம். ஆனால் இதனோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 80K வருது, அது 80,000 வருது. 80,000க்கு மற்ற பிராண்டு கூட கம்பேர் பண்ணக்குள்ள இதில் இருக்கிறது எல்லாமே வந்து ஒரு தாறுமாறான ஒரு ஸ்பெக் தான், அதெல்லாம் வந்து மறுக்கவே முடியாது. Xiaomi அப்படின்ற ஒரு பிராண்டிங் அந்த நேம் இருக்குது. அந்த பிராண்டில் நீங்கள் 80,000 ரூபாய் கொடுத்து இந்த ஃபோனை வாங்குவீங்களா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். ஆன்லைனில் உங்களுக்கு 80,000 ரூபாய் இருக்குது. அதை விட பெஸ்ட் ரேட் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் அக்காட் மொபைல்ஸோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்குற ஐடியா இருந்துச்சுன்னா அவங்ககிட்ட ஒரு என்கொயரியை போட்டு பார்த்துட்டு ப்ரைஸிங் ஓகேவா இல்லையான்றதை முடிவு பண்ணிக்கிட்டு அப்புறமா நீங்கள் வாங்குங்க. மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை பாய். ஆக்கிரமிங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணப்படாது. நீ கேட்கலையே. கேட்டா தானா? எஸ் ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ஹெல்ப் நான் நினைச்சா பண்ணலாம், சோ ஆனா பண்ண மாட்டேன்.